இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமேன். இஸ்ரவேல் மக்கள் பாவத்தினால் அடைந்த அழிவிற்கு வேதைகளுக்கு பிறகு கடவுளே அவளுக்கு மெய்யான ஆவிக்குரிய சரீரபிரகாரமான குணமளிப்பை தருகிறார். மனிதனுடைய சமாதானம் தற்காலிகமானது, ஆனால் கடவுளின் சமாதானம் குறைவற்றது. கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கிருபை எப்போதும் நம்மை விட்டு விலகாது. அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகாது. நாம் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து அல்லது நோயினால் வாடும் நேரங்களில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவிற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். ஆறுதலையும் சமாதானத்தையும் நமக்கு தருகிறார். இன்று நாம் நம் வாழ்வில் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் குணத்தையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் அவர் வெளிப்படுத்துவாராக. நாம் ஜெபத்தோடு நிலைத்திருப்போம். தேவன் நமக்கு நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான நல்வாழ்வை தருகிறார். நம்முடைய காயங்களையும் பலவீனங்களையும் அவர் மாற்றுகிறார். நம் வாழ்வில் குறையாத நிம்மதியை நமக்கு அளிக்கிறார். தேவனுடைய உண்மையை அவரை வெளிப்படுத்துகிறார். இன்று நாம் ஜெபிப்போம். தேவனுடைய நாமத்தில் நம்பிக்கையுடன் காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாற்றுவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் இருந்த நல்ல தந்தவே, இந்த பரிசுத்தமான நாளின் காலவளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் ஊழியக்காலையும் முஸ்லீமாலையும் அவள் குடும்பங்களையும் ஆசிரிங்க. ஊழியக்காலையை எல்லையை பெரிதாக்குங்க. இரத்த கோடைகளை மூடி மறித்து பாதுகாத்து கொடுங்க. ஊழியக்காலம் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து வழிநடத்துங்க சப்பா. தேசத்தில் ஒற்றுமை காணப்பட்டோம். சுவர்களை எல்லாவற்றையும் முற்றிலும் முடிய மாற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லா தேசத்தையும் சமாதானம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இந்த வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற, துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வசனை கேட்கிற பிள்ளைகளை ஆசிரிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்திங்க. இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்தால் நம்முடைய ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் கூட இருந்து பிடிக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளை கற்று ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாம் பெரிவார்த்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையில்லை சந்திங்க. சந்தோஷமும் சமாதானமும் மனமளிச்சு நிர்வாகித்தாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.